ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்மா ரபானி சமையல். நம்ம ஈஸியான முறையில் முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுமாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. நான் இன்ஸ்டாகிராம் ரப்பு அஸ்மான்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுலேயும் போய் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். என்னோடய வீடியோ யூடியூப்பில் அஸ்மா ரபானி சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்டில் போகிற ஒரு கமெண்டில் தான் எனக்கு மோட்டிவேஷன் ஆகும். நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஃபஸ்ட்டு நான் உதயம் தோரம் பார்த்துக்கோங்க. அதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் நல்லா பழுத்த தக்காளியை தக்காளி நிறையா யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நான் ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேன், பழுத்த தக்காளியாக. அதில் உரிச்ச பூண்டு, 2 பச்சை மிளகா, சீரகம், கொஞ்சம் மஞ்சாத்தூள், 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு குக்கரை 4 விசில் மட்டும் விடுங்க. அதிலே குழஞ்சி வந்துடும். அதுலேயே கொஞ்சம் தான் டேஸ்ட்டு வரும். கொஞ்சம் வெந்தம் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்காது நம்மளுக்கு. நம்ம ஒரு பேனில் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை தேவையான லைட்டாக எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலேயே வதக்குங்க. நம்ம வதக்காமல் அந்த முள்ளங்கி நம்ம நேரடியாக சேர்த்தோம்னாக்கா நம்மளுக்கு கோல்டு ஆகிடும். முள்ளங்கி ஏற்கனவே கோல்டு தான். நம்ம வதக்கி போகிறதுனால அந்த கோல்டில் நம்ம சேராது, எடுத்து கொடுக்காது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா முள்ளங்கி பொன்னிறமாக வர மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நான் எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா நம்மளுக்கு பொன்னிறமாக வந்துடுச்சுங்க. நம்மளுக்கு பருப்பும் நம்மளுக்கு வெந்து வந்துச்சு. இந்த மாதிரி பாருங்கள். இந்த முள்ளங்கி சாம்பார் நான் செஞ்சாலே எங்கள் பெரியம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக சொன்னாங்க. நான் வீடியோக்காக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நான் செய்கிற மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா செம்மையாக இருக்குங்க. இதை பாருங்கள், பருப்பும் நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், அதுலேயே இந்த முள்ளங்கி வதக்கணும் இல்லைங்களா, ஃப்ரை பண்ணணும் இல்லையா, அது அப்படியே அந்த முள்ளங்கியே அந்த குக்கரில் அப்படியே போட்டுருங்க. ஒரு விசில் ஒன்றதில் ஒரு விசில் விட்டால் அது முள்ளங்கி நம்மளுக்கு அந்த சாம்பார் பருப்போடு சேர்ந்து நல்லா ஒன்றா சேர்ந்து நமக்கு வந்துடும். நான் போடுறேன் பாருங்கள். ஒரு விசில் எடுத்து விட்டேன். நெக்ஸ்ட்டு அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. அதில் கடுகு பொரிஞ்சோடனே பூண்டு மொறு தன்மை ஒரு முறை ஃப்ரை பண்ணுங்கள். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஐஸில் வைக்காதீங்க, தீஞ்சிரும் அது. நெக்ஸ்ட்டு நான் பருப்பு வேகும்போது வெங்காயம் போடல. அப்படி வெங்காயம் போட்டோம் நம்ம அப்படியே ஒரு மாதிரி டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. இந்த மாதிரி நம்ம பூண்டு வதக்கும் போதே நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு நம்ம இது கூட நம்ம ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா வெங்காயம், இந்த பூண்டு இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதக்கி வரணும். இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு உப்பு வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயம், பூண்டு, உப்பு நம்மளுக்கு ஒன்றா வந்துச்சு. இதுலேயே சாம்பார் நாங்கள் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் பொடி தாங்க யூஸ் பண்ணுறோம். இந்த பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு மசாலா பொடியும் நீங்கள் வாங்க மாட்டீங்க கடையில். அதுலேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்மளுக்கு தேவையான வீட்டு குழம்பு மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. நான் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணுங்க. அந்த சிம்லேயே வச்சு பச்சை வாசனை தான் போகணும். சிம்மில் வச்சுருங்க. ஐஸ்பில் வச்சா தீஞ்சிடும். அது லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க. இதுலேயே கறிவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்க கறிவேப்பிலை போட்டு இந்த மசாலாவை தூக்கி அந்த நம்ம குக்கரில் முள்ளங்கிலாம் பிடிச்சிருக்குங்களா பருப்பு, அந்த பருப்போடு ஒன்றா சேர்த்து ஒரு விசில் விட்ருங்க. விசில் விட்டு அப்படியே வச்சுருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதான் நம்ம இவ்வளோ ஈஸியான முறையில் முள்ளங்கி சாம்பார் தயாருங்க. அவ்வளோதாங்க. இதுமாதிரி பசங்க செஞ்சு கொடுத்தா பசங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சாம்பாருக்கு கத்திரிக்காய் பொரியல். இதில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் தாங்க செய்கிறேன். அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கினேன். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக நம்மளுக்கு நல்லா வதங்கி தக்காளிலாம் குழம்பு தண்ணி வரணுங்க. இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கறிவேப்பிலை போட்டு லைட்டாக ரெட் சில்லி பவுட்ரு, நம்மளுக்கு தேவையான வீட்டு குழம்பு மிளகாத்தூள், லைட்டு மஞ்சாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மசாலா சிம்லேயே வச்சு செய்யுங்க. ஹை ஸ்பீட் வச்சா தீஞ்சிரும். இது
பாருங்கள். இப்போ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கத்திரிக்காய் இதில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. செம்மையாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் பொரியல் தயிர் சாதம், ரசம் சாப்பாடு, சாம்பார் இதுக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. இது பாருங்கள். கத்திரிக்காயும் போட்டேன், தண்ணியும் ஊற்றிட்டேன். இதில் 5 மினிட்ஸாக 5 நிமிஷம் அப்படியே மூடி இந்த தண்ணியெலாம் வத்துற மூடி விடுங்க. பாருங்கள், நான் எல்லா கத்திரிக்காயும் போட்டேன், தண்ணியும் ஊற்றிட்டேன். இன்னும் 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதேமாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. இந்த கத்திரிக்காய் பொரியல் எங்கள் பெரியம்மா ஸ்டைலுங்க. இது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி செய்ய சொல்லிட்டு நானும் செஞ்சுறேன். ஏற்கனவே செஞ்சுருக்கேன் வீட்டில். இப்போ உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், நான் அந்த பேனில் நீங்கள் அந்த இதில் பத்தலை கத்திரிக்காய் பொரியல், நான் வேறு கடாயில் மாற்றிக்கினேன். நமக்கு நல்லா வெந்து வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.